மரத்திலிருந்து மரத்திற்கு மின்னல், வேகத்தில் தாவும் ஒரு சிறிய உயிரினம். அதன் ஃப்ளஃபி டெயில், அதன் வேகம் மற்றும் புத்திசாலித்தனம் அதை இயற்கையின் அமேசிங் அக்ரோபாட் ஆக்குகின்றன. இது அணில்களின் அதிசய உலகம். அணில்கள் உலகின் பல பகுதிகளில் வாழ்கின்றன. அடர்த்தியான காடுகள், பூங்காக்கள், தோட்டங்கள் மற்றும் நகரங்களிலும் கூட. ரெட் ஸ்குரல், கிரே ஸ்குரல், ஃப்ளையிங் ஸ்குரல் என பல வகைகள் உள்ளன. சில அணில்கள் கடும் குளிரிலும் உயிர் வாழும் திறன் கொண்டவை. அணில்கள் உலகின் சிறந்த ட்ரீ அக்ரோபாட்ஸ். அவற்றின் கூர்மையான நகங்கள் மரங்களை எளிதாக ஏற உதவுகின்றன. நீண்ட ஃப்ளஃபி வால் அவற்றுக்கு சமநிலையை பாதுகாக்க உதவுகிறது. ஒரு அணில் ஒரே தாவலில் 5 முதல் 8 மீட்டர் வரை தாவ முடியும். ஃப்ளையிங் ஸ்குரல்ஸ் உண்மையில் பறக்காது. தோள்பட்டைகளை விரித்து 100 மீட்டர் வரை கிளைட் செய்து செல்லும். அணில்கள் விதைகள், பழங்கள் மற்றும் இளம் தாவரங்களை விரும்பி உண்கின்றன. குளிர்காலம் வருவதற்கு முன்பு ஆயிரக்கணக்கான விதைகளை மறைத்து வைக்கும். சில இடங்களை அவை மறந்துவிடும், ஆனால் அந்த விதைகள் பின்னர் புதிய மரங்களாக வளரும். புதிதாக பிறந்த அணில் குட்டிகள் மிகவும் சிறியவை. அவற்றின் கண்கள் கூட திறந்திருக்காது. அம்மா அணில் மென்மையான கூடுகளை அமைத்து குட்டிகளை பாதுகாக்கும். 6 முதல் 8 வாரங்களில் குட்டிகள் ஏறுதல் மற்றும் தாவுதலை கற்றுக்கொள்கின்றன. அணில்களுக்கு கழுகுகள், நரிகள், பாம்புகள் மற்றும் பூனைகள் போன்ற பல எதிரிகள் உள்ளனர். அதனால் அவை எப்போதும் விழிப்புடன் இருக்கும். அவற்றின் வேகம் மற்றும் புத்திசாலித்தனம் பல ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றுகின்றன. அணில்களின் பற்கள் வாழ்நாள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் அவை எப்போதும் ஏதாவது கடித்துக் கொண்டே இருக்கும். ஃப்ளையிங் ஸ்குரல்ஸ் இரவில் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படும். மேலும் அணில்கள் மனிதர்களை போல உணவை திட்டமிட்டு சேமிக்கின்றன. வேகம், புத்திசாலித்தனம், உயிர் பிழைக்கும் திறன், இந்த மூன்றின் உருவம்தான் அணில். அது சிறியது என்பதால் பலவீனம் அல்ல, இயற்கையின் சிறிய ஹீரோ. இந்த டாக்குமெண்ட்ரி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகான் அழுத்துங்கள். அணில்களை நேசிப்போம், காட்டை காப்பாற்றுவோம்.